இடத்துக்கு வரும்போது தேடி கண்டுபிடிச்சி தான் வந்தேன். எனக்கு ஒன்றும் அது அழுக்காது, ஏன்னா வரம் தேடிட்டே இருக்கிற ஆள் தானே. அதனால் இடம் தேடுறதுல ஒன்றும் பெரிய திருமணம் மூலமாக தான் நம்ம தலைமுறையை வளர்க்க முடியுமே தவிர வேறு எதுலேயும் தலைமுறையை வளர்க்குறதுக்கான. இந்த வானம் வழங்கும் அவார்ட் ஷோக்கு வந்திருக்க அனைவரையும் வருக என்று வரவேற்று முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய லெஜண்ட் இங்கே அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்குமே சீனியர் சார் கல்யாண மாலை மோகன் சார் இங்கே இருக்கார். அவருக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுப்பதற்காக திரு அப்துல் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மோகன் சார் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விஜிபி ராஜாதாஸ் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் மோகன் சார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கைகளை தட்டி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் லைஃப்பும் ஜாஸ்தி வேணும், அச்சீவ்மெண்ட்டு ஜாஸ்தி பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா தான் இந்த இன்னும் நிறைய சக்ஸஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 லட்சம் மேரேஜ் பண்ணி வச்சோம் அப்படிங்கிற அப்போ தான் வந்து லைஃப் டைம் அவார்டுக்கான எலிஜிபிலிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே இளைய சமுதாயத்தினர் எப்போதுமே நல்ல பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மனமார வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வரும்போது தேடி கண்டுபிடிச்சி தான் வந்தேன். எனக்கு ஒன்றும் அது அழுக்காது, ஏன்னா வரம் தேடிட்டே இருக்கிற ஆள் தானே. அதனால் இடம் தேடுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வந்து சேர்ந்தாச்சு கரெக்டாக. மேபி ஒத்தொத்தர் லைஃப்லேயும் ஒவ்வொரு விதமாக அச்சீவ் பண்ணுறீங்க. மேட்ரிமோனி பொறுத்த வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணுறோம், அவ்வளோதான். உலகத்துலேயே முதல்ல ஒரு பீச் ரிசார்ட்டை வந்து இந்தியாவில் பீச் ரிசார்ட்டை தி பெஸ்ட் அப்படின்னு விஜிபி அந்த ஃபேமிலி தான் உருவாக்கினாங்க. அவர் நம்ம பக்கத்தில் தான் இருக்கார். ரெஸ்டாரண்ட்ஸில் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் இதோ பக்கத்தில் இருக்கிறாரு. இது இன்னும் வெட்டிங் கான்ட்ராக்டோ இல்லைன்னா இந்த ஃபுட் பிஸ்னஸில் பெரிய மைல்கல் பண்ணவர் ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கிறார். அவரும் வந்து அவார்டு வாங்க போகிறார் இப்போது. அதனால் ஒருத்தர் அவங்களுக்கு கிடைக்க சான்ஸை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணோம்னா இந்தியா தான் பெஸ்ட் கண்ட்ரி. வேறு எங்கேயும் யூஎஸ்லாம் போய் H1Bக்கெல்லாம் திண்டாடிட்டு இருக்கவே வேணாம். எல்லோரும் வாங்க, நம்ம நாட்டை நம்மளே வசதிக்கலாம். ஜென்ரலாக சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறைய கல்யாணம் நடத்தி வச்சுருக்கீங்க. இப்போ இருக்க ஜென்சி இப்போ வந்து வளர்ந்து வரும் பசங்க, இப்போ இருக்க ஒரு 25-26 இயர்ஸில் உள்ளவங்க எந்த மாதிரி பொண்ணு பார்க்கலாம், இல்லை பெண்கள் வந்து எந்த மாதிரியான பையன் மணமகனை வந்து பார்க்கலாம் சார்? சும்மா எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் அப்படியே தலைகீழ போச்சுன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜென்சி எல்லாம் தீர்மானமாக இருக்கிறாங்க. யாரை வேணால் லவ் பண்ணுவாங்க. ஆனால் யாரை ஃபேமிலியில் யாரை எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது வரைக்கும் அது ஒரு அதாவது படிக்கிற மாதிரி வேலைக்கு போகிற மாதிரி பெண்களையோ இல்லை ஆண்களையோ பார்க்கறது வந்து தட் இஸ் ஆல்சோ அது வந்து ஒரு ஹேபிட். அதனால் அது ஒரு பெரிய தப்புன்னு சொல்ல முடியல. ஒரு வரமுறையை மீறாத அளவுக்கு மீதி எல்லாமே பர்மிட்டட். ஆனால் பார்த்தா நம்ம இல்லைன்னா கல்யாண மாளிகை ஏது வேலை? எல்லோரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லோரும் அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு வேலை இல்லாமல் போய்டும் இல்லையா? அதனால் நாங்கள் டெய்லி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு வேலை வேணும், இந்த பசங்க மனசெல்லாம் மாறாமல் இருக்கணும், இந்த பெண்கள் மனசெல்லாம் அப்படியே இருக்கணும். அப்போ தான் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்தோம்னா எங்களுக்கு இது மாதிரி அவார்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, வாங்கிக்கலாம். நேஷ்னல் அவார்டு கொடுப்பீங்களா? சரி, ரைட், ஓகே. அதனால் ஜென்சி பசங்க எல்லாம் எல்லாம் அப்படியே தலைகீழாலாம் இல்லை, எல்லாம் இருக்கிறாங்க. தே என்ஜாய் தேர் லைஃப். ஏன்னா நிறைய வசதிகள் வந்தாச்சு, நிறைய வாய்ப்புகள் வந்தாச்சு. வாய்ப்பை கெடுதலாக யூஸ் பண்ணாத அளவுக்கு இட் இஸ் பர்மிட்டட். அதுதான், அப்படி தான் இருக்கணும். நம்ம தலைமுறை எங்கேயுமே வந்து திருமணம் மூலமாக தான் நம்ம தலைமுறையை வளர்க்க முடியுமே தவிர வேறு எதுலேயும் தலைமுறையை வளர்க்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம கல்யாணங்கள் தான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையே உருவாக்குது.
அப்படி இருக்கும்பொழுது அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வேறு ஒன்றுமே இல்லை. பசங்கள்லாம் யோக்கியமாக இருக்கிறாங்க, பெண்கள்லாம் அருமையாக இருக்குது. சூப்பர் சார். சார் உங்களுக்கு திருமணம் ஆகும்பொழுது கூட இப்படி தான் இப்போ ஐ மீன் இந்த மாதிரி ஆச்சுங்களா, இல்லை ஜென்ரலாக ஒய்ஃப் பற்றி ஒரு சில வார்த்தைகள்? நாங்கள்லாம் வந்து ஃபேமிலிக்குள்ளே சரி இந்த பையனுக்கு நம்ம பெண்ணை கொடுத்துடலான்னு எங்கள் மாமனார் ஃபேமிலியில் யோசனை பண்ணி சொன்னாங்க. நானும் என் ஒய்ஃபும் முதல்ல பார்க்குற அன்றைக்கி ஒய்ஃபு கொஞ்சம் நல்ல திக்காக கிளாஸ் போடுவாங்க. அன்றைக்கின்னு பார்த்து அந்த கிளாஸ் ரிப்பேர், அந்த அவங்க போட்டுக்கிற கண்ணாடி ரிப்பேர். அவங்க என்னை பார்க்கவே இல்லையா. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ பேரம் பேத்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் தாத்தாவை நான் பார்த்ததே இல்லைடான்னு சொல்லிட்டு. அந்த அளவில் எங்கள் கல்யாணம் ஆச்சு. ஆனால் நல்ல விதமாக ஒரு தலைமுறையை பொறுத்த வரைக்கும் பேரன் பேத்திகள் வரைக்கும் ஹாப்பியாக இருக்கிற ஒரு பிகஸ்ட்டு கிஃப்ட்டு கடவுள் கொடுத்தாரு. கடவுள் 2 கொடுத்தாரு. ஹாப்பி ஃபேமிலியை கொடுத்தாரு, ஹாப்பி ஃபேமிலிஸை உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்தாரு கல்யாண மாலை மூலமாக. ஸோ 2 பெரிய கிஃப்டை கொடுத்தாரு. என்றைக்கும் அதை நான் மறக்கவே மாட்டேன். கடவுள் தான் மிகப்பெரியவர். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.